அருமையான தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 10வது நாள் லெந்து தியானத்துக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் இன்றைக்கு 6வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் முதல் 11-21 வசனங்கள். 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று, 5000 மக்களுக்கு இயேசு கிறிஸ்து ஆகாரம் வழங்குகிறார், தண்ணீரில் நடக்கின்றார். நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தர், உம்முடைய அகாப்பே அன்பினால் எங்களை அரவணைக்கிறீர், எங்களை உம்முடைய நிழலில் மறைத்துக் கொள்கிறீர். நாங்கள் மிகவும் விசேஷமானவர்கள் என்று அடிக்கடி எங்களுக்கு நீர் உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறதுனால இந்த நாளின் தியானத்துல கூட நாங்கள் இன்னுமாக உம்மை நேசிக்கிறதுல ஆழமாய் வளர பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். தேவஜனமே, முதலாவது சுவிசேஷங்கள்ல இயேசு கிறிஸ்து 5000 மக்களுக்கு ஆகாரம் வழங்கினதையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தேர்தலும் தான் 4 சுவிசேஷங்களையும் நம்ம வாசிக்கிறோம். அதுவே நமக்கு சொல்லணும் இந்த 2 காரியங்கள் எவ்வளவு முக்கியமானது என்று. சரி, அப்போஸ்தலர் யோவானுக்கு 2 முக்கியமான காரியங்கள். இந்த 5000 மக்களுக்கு ஆகாரம் வழங்கின நேரத்துல அப்போஸ்தலர் யோவான் என்ன நினைக்கிறாருன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம் என்ற ஒரு உண்மையை பகிர்ந்து கொள்ள போகிறார். இந்த 5000 மக்களுக்கு கொடுத்த அந்த சாப்பாடு மிகவும் அருமையான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுகின்றது. பிரைஸ் காட். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும். நம்முடைய தேவைகளை அதிகமாய் சந்திக்க அவருக்கு வக்கு உண்டு, அவருக்கு வல்லமை உண்டு, அவருக்கு அன்பு உண்டு, அவருக்கு கிருபை உண்டு என்பதை அருமையாய் காட்டுகின்ற ஒரு பக்குவத்தையே நம்ம பார்க்கிறோம். இந்த 4 சுவிசேஷங்களையும் இந்த கதை இருக்கு. ஆனால் மத்தேயு மட்டும் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். என்ன சொல்றார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து படகில் ஏறி தனியான ஒரு இடத்துக்கு சென்றாராம். எப்ப தெரியுங்களா? யோவான் ஸ்நானகன் அவருடைய தலை வெட்டப்பட்டு அவர் மரித்த செய்தியை இயேசு கேட்ட பிறகு தன்னுடைய கசின், தன்னுடைய முன்னோடி, தன்னுடைய சத்தமாய் ஓசையாய் இருந்தவர் மறுத்துட்டாரு. அவருடைய மரணத்தை துக்கிக்க இயேசு கிறிஸ்து தனிமையை நாடினார். இது எனக்கு ரொம்ப ஆழமாய் பாதிச்சது. இயேசு கிறிஸ்து முழுமையான தேவன், முழுமையான மனிதன். அந்த முழுமையான மனித தன்மையில ஒரு மரணத்தை குறித்து துக்கித்த பக்குவம் ரொம்ப தொட்டுது தேவஜனமே. இது நமக்கு ஒரு பாடத்தை உண்டு பண்ணுது தெரியுங்களா? என்ன பாடம் தெரியுங்களா தேவஜனமே? நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த சமுதாயத்துல வித்தியாசமான மக்கள், வித்தியாசமான குணாதிசயம் இல்ல, உணர்ச்சிகளில் இருக்கிறார்கள். புண்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள். யாராச்சும் ஒரு அன்பின் வார்த்தை, ஒரு உற்சாகமான வார்த்தை கொடுக்க மாட்டார்களா? இன்னொரு கூட்டம் புண்பட்டவர்கள், உடைந்து போனவர்கள். ஒரு நண்பன் நமக்கு கிடைக்க மாட்டானா அப்படின்னு தேடி இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, உடைந்து போன உறவுகள், யாரையும் நம்ப முடியாம, யாரையாச்சும் நம்பலாமா, நம்புறதுக்கு யாரும் இருக்கிறாங்களா என்று ஏங்குகின்ற இருதயங்கள். இன்னும் ஒருத்தர் இருக்காங்க, நீங்க எதிர்பார்த்த மாதிரி நான் நல்லா செய்யலைங்க, அப்படிப்பட்ட ஒரு சிந்தை, நாட் குட் enough, நான் எதிர்பார்த்த மாதிரி நல்லா இல்லை அப்படின்னு தட்டி விடுகிற ஒரு பக்குவத்துல ஒரு கட்டுகள் இருக்க மக்களும், அவமானத்திலையும் வெக்கத்திலையும் இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. இந்த உலகம் தனிமை இல்லைங்க, இண்டிவிஜுவலிசம், அதை ரொம்ப பாராட்டுகிறது. நம்ம வேற யாரும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை ஒரு சமுதாயம். இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகள் எங்க இருந்தாலும் சமுதாயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு பக்குவம் இருக்கணும். எப்படிப்பட்ட மக்கள் நம்மோடு கூட இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் அரவணைக்கிற, எல்லாரையும் சேர்ந்து இங்க இருந்தாலும் எல்லாரையும் சேர்த்து கொண்டு ஒரு சமுதாயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு பக்குவம் நமக்கு இருக்கணும். திருச்சபை இவங்க தான் வருவாங்க, இவங்களை வரக்கூடாது சொல்லவே கூடாது. ஏன்னா யாரா இருந்தாலும் ஆலயத்துக்கு வந்தால், ஒரு ஐக்கியத்தின் நம்ம மத்திக்குள் வந்தால், ஏதோ ஒரு அன்பு, ஏதோ ஒரு கிருபை, ஏதோ ஒரு கரம் தொட முடியும்.
பிரைஸ் காட். ஐயா, கதைக்கு வருவோம். இப்ப இந்த 5000 மக்கள் கூடியிருக்கிற இந்த நேரத்துல 2 நபர்கள் மேல் நம்முடைய கண் விழணும். ஒண்ணு பிலிப்பு. இந்த 5000 மக்கள், திரளான மக்கள் கூடி வராங்க. இயேசு கிறிஸ்து, கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிலிப்பை பார்த்து இவர்களுக்கு ஆகாரம் கொடு அப்படின்னு சொல்றாரு. பிலிப்பு உடனே இவர்களுக்கு ஆகாரம் வாங்குன்றதுக்கு எவ்வளவு செலவா வந்து கல்குலேட் பண்ண ஆயிட்டான். கல்குலேட்டர் எடுத்து, சரி ஒருத்தங்களுக்கு 4 ரிங்கிட்னு போட்டோம்னா 5000 பேக்ஸ், 5000 தலைக்கு எவ்வளவு வரும்னு கல்குலேட் பண்றான். யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரியுமா, ஆனால் பிலிப்பை சோதிக்கின்றதுக்கு கேள்வி கேட்கிறாராம். சொதப்பிட்டாங்க பிலிப்பு. என்ன சொதப்பினா தெரியுங்களா? அவனுடைய சிந்தை இன்னுமாக உலக ரீதியில உள்ள சிந்தையாய் இருந்து கொண்டிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மறுரூப சிந்தையை அவனுடைய சிந்தைக்கு இன்னும் கொடுக்காதபடி இருந்ததுனால உலக ரீதியில சிந்தித்து உலக ரீதியின் பக்குவத்தில் வாழ்ந்தவனாய் இருந்தான். ஆனா மாறுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். விசித்திரமான ஒரு மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு கொடுத்து ஒரு பரிசுத்த ஒரு மனுஷனாய் கர்த்தர் அவனை உருவாக்குறார். தேவஜனமே, சில கேள்விகள் நான் கேட்கிறேனே, அதுக்கு முந்தி இன்னொருத்தரை பார்த்துருவோம். அந்திரேயா செய்மோன் பேதுருடைய அண்ணன் இல்ல தம்பியா இருக்கலாம். ஆனா அண்ணன் தம்பி உறவு பேதுருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு 5000 மக்களுக்கு சாப்பாடு கொடுத்து. இதை நிச்சயமா அந்திரேயா கேட்டுட்டான். என்ன செய்யறான் தெரியுங்களா? அவன் கிட்ட ஒரு பையன் வரான். 5 அப்பம், யோவான் சொல்றாரு 5 சின்ன அப்பம், 2 சின்ன மீன், அத கையில எடுத்துட்டு வரான். அந்த பையனை ஆச்சிட்டு வரான். இப்ப நம்ம கேட்கிற கேள்வி, இந்த அந்திரேயாவுக்கு 5000 மக்கள் இருக்காங்க, சாப்பாடு கொடுக்கணும். டேய், இந்த 5 அப்பத்தையும் 2 மீனும் எந்த முகத்தை வச்சு, எந்த சிந்தையை வச்சு நீ இயேசு கிட்ட கொண்டு வர? டேய், நீ விளையாடுறியா இல்ல காமெடி பீஸ் ஆக்குறியா இயேசுவை? கேட்கலாம் கேள்வி. ஆனா ஒரு வித்தியாசமான சிந்தை அந்திரேயாவுக்கு இருந்திருக்கலாம். அவனுக்கு தெரியும் இது பத்தாது. ஆனால் ஒரு சிந்தை, என் கையில இருக்கிற வரைக்கும் பத்தவே பத்தாது, அதை எடுத்து இயேசு கிறிஸ்துவை குத்துருவோம். 2 காரியம், என் பிரச்சனை இல்லை, 2வது அவருடைய பிரச்சனை. அவர் கையில இருந்தா எதுவும் நடக்கலாம். விசித்திரமான, அறியாததும் எட்டாததுமான காரியங்கள் நடக்கும். Praise God. இப்ப சில கேள்விகள் நம்ம கேட்டுக்கோமே. நம்முடைய சிந்தை வாழ்க்கை எப்படி இருக்கு? உலக ரீதியை சார்ந்த ஒரு சிந்தை, உலக ரீதி சார்ந்த ஒரு பேச்சு, ஒரு பழக்கம் அப்படி இருக்குங்களா? இல்ல, ஆவிக்குள்ளான சிந்தை, ஆவியானவர் ஆவிக்குள்ளான சிந்தை, ஆவிக்குள்ளான பேச்சு, ஆவிக்குள்ளான ஒரு பார்வை, ஆவிக்குள்ளான ஒரு உலக பார்வை ஆண்டவர் கொடுக்கிறதை எடுத்துக்கொள்வோமா? We need to develop this attitude. இப்படி இந்த ஒரு குணாதிசயத்தை எடுத்துக்கொள்ளணும். என் கையில இருக்கிற வரைக்கும் இவ்வளவுதான், கொஞ்சம் தான். ஆனா ஆண்டவர் கையில் இருக்கும் பொழுது அதிசயம். எனக்கு இந்த 5000 மக்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுல என்னை பிடித்த, என்னை கவர்ந்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஒன்னே ஒண்ணுதான். சாப்பாட்டு முடிந்த பிறகு 12 கூடை நிறைய மீதி இருந்ததா. இதுதாயா ஆண்டவர், இதுதாயா தேவன். தேவைகளை சந்திக்கிறவர் மட்டுமல்ல, அந்த சந்தித்த பிறகு பாத்திரம் நிரம்பி வழிகின்ற ஒரு பக்குவத்தில் ஆண்டவர் அங்கதான் அவர் இருக்கிறார். அவர் இடத்துல கேட்கும் பொழுது, அவர் சந்திக்கும் பொழுது, இவ்வளவுதானே, இவ்வளவுதான், இல்ல இல்ல, அவர் கூட கொடுக்கின்றவர், மீதி வரும் வரை வைக்கின்றவராய் இருக்கிறார். இந்த காரியம் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்முடைய அடுத்த சந்ததிக்கு தெரியணும். என்ன தெரியணும்? ஆண்டவர் என்னுடைய தேவைகளை முழுமையாய் சந்திப்பார், அபரிவதமாய் சந்திப்பார். பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க மீதி இருக்கும் வரை சந்திப்பார். சோ அவரை நாம நம்பலாம், அவரை சார்ந்திருக்கலாம், அவருடைய போதனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியலாம். ஆமேன். 2வது காரியம், கர்த்தர் இயேசு தண்ணீரில் நடந்தார். நான் ஒரு சூழ்நிலை என்னன்னா, 5000 மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவரை ஒரு அரசியல் தலைவனா வச்சுட்டோம்னா
நமக்கு இந்த சாப்பாட்டு காரியம் பிரச்சனையா வரவே வராது அப்படின்ற ஒரு குழப்பம் நடக்கின்றது. இயேசு கிறிஸ்து அந்த கூட்டத்தை விட்டு தனியே போகின்றார். சீஷர்கள் படகுல போயிட்டாங்க. இஸ்ரேல் இருக்கிற நேரத்துல அந்த சூழ்நிலை, அந்த இடத்துக்கு போயிருந்தேன். எந்த பகுதி இருந்தாலும் அந்த கலிலேய நதிக்கரை தெரியும். அங்க இருக்கிறவங்களுக்கு நன்றாக தெரியும். இது ஒரு பள்ளத்தாக்குல எருசலேம் இருக்கிறதுனால சூழ்நிலைகள், சீதோஷணங்கள் சீக்கிரமாக மாறும். ரொம்ப சூரியன் அடிச்சுக்கிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துல பயங்கர காற்று வந்து அலைகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். நான் பார்த்துருக்கேன். நாங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, படகுல போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து தனியா இருக்கிறாரு. காற்று அடிக்கிறது மாறுது. இயேசுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஃப்ரெண்டுகள் படகுல போய்கிட்டு இருக்காங்க, பிரச்சனை வந்துடும். முன்னுக்கும் போக முடியாது, பெண்ணுக்கும் போக முடியாது. எவ்வளவுதான் அவங்க ரோப்புனாலும் பிரச்சனை அவங்களுக்கு வந்துடும். இயேசு கிறிஸ்து தண்ணீரில் நடந்து போய் அவரை சந்திக்க போறார். இப்ப விளங்கிக்கோ, இதை யாரும் பார்க்கல, சீஷர்கள் அப்புறம் தான் பார்க்கறாங்க. சோ இயேசு கிறிஸ்து தண்ணீரில் நடந்தது மக்கள் பார்த்து, ஓ இதுதான் தேவன் தண்ணீரில் நடக்கின்றாரா? அதற்கு இல்லையா, இயேசு தண்ணீரில் நடந்த காரியம் ஒன்றே ஒன்று. ஏன் நடந்தாரு தெரியுமா? தன்னுடைய நண்பர்கள் பிரச்சனை இருக்கிறாங்க, நண்பர்கள் ஒரு ஆபத்துல இருக்காங்க, நண்பர்கள் தேவை உண்டு, அதை சந்திக்கிறதுக்கு எதையும் நான் செய்ய தயார். இயற்கை உருவாக்கணுவன் நான், ஆயினும் அந்த இயற்கையை நான் திரும்ப போட்டு அது எனக்கு உதவி செய்வேன். ஏன் தெரியுமா? என்னுடைய நண்பர்களோடு கூட நான் இருக்கணும், அவர்களுக்கு உதவி செய்யணும். தேவையின் நேரத்தில் நான் வருவேன். You shall not walk alone. லிவர்பூல் ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. இயேசு சொல்றாரு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு பிரிவதும் இல்லை. உன்னை நேசித்த தேவன் மரண பரியந்தம் உன்னோடு கூட இருப்பார். இதுவும் நம்முடைய மற்ற சந்ததி, சின்ன சந்ததியா, வாலிப சந்ததி சொல்லிக் கொடுக்கணும். பயப்படாத, ஆண்டவரை நம்பு, கைவிட மாட்டார். அவர் கைவிட மாட்ட தேவன் மட்டும் இல்ல, நீ ஆபத்துல இருக்கிற நேரத்துல அவங்க கூப்பிட்டாங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்களா? இல்ல, அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு தெரிஞ்சது. இந்த அற்புதம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தெரியணும். என் ஆண்டவர் என்னை சந்திக்க வரும் பொழுது, பிரைஸ் காட், இயற்கையை மாற்றுவார். ஏன் தெரியுமா? அவ்வளோ தரம் கொண்ட நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கனால அதை உணர்வோம் மட்டுமல்ல, அந்த அன்பிற்குள், அந்த ஒரு விசித்திரத்துக்குள் நம்ம உற்சாகமா இருக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் ஆண்டவராகிய கர்த்தாவே, கொடுக்கும் தேவன் மீதி இருக்கும் வரை கொடுக்கிறவர். தனிமையா விட மாட்டீங்களே, தனிமையாய் விட மாட்டீங்களே. உம்முடைய கண் எப்பொழுது எங்க மேல் இருக்க, அதை நாங்கள் உணர்ந்தப்பா, இன்னும் கொஞ்சம் ஆழமாய் உம்மை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்ய. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென்.